ப்ரோ கபடி லீக் சீசனில் லீக் சுற்றிலேயே வெளியேறி ரசிகர்களை ஏமாற்றிய தமிழ் தலைவாஸ் அணியைச் சுற்றி புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. அணியின் கேப்டனும் தலைமை பயிற்சியாளரும் நிர்வாகம் விளையாட்டில் தலையீடு செய்ததாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த தமிழ் தலைவாஸ் நிர்வாகம், தலைமை பயிற்சியாளருக்கு ஆரம்பத்திலிருந்தே அணித் தேர்வு, பயிற்சி, வியூகம் உள்ளிட்ட அனைத்திலும் முழுமையான அதிகாரமும் சுதந்திரமும் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலாண்மை எந்த நிலையிலும் விளையாட்டு முடிவுகளில் தலையீடு செய்யவில்லை என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் சில வீரர்கள் பயிற்சியாளர் குழுவின் வழிகாட்டல் குறைவாக இருந்ததாக புகார் தெரிவித்ததாகவும் அது உள்முறையில் சரிசெய்யப்பட்டதாகவும் நிர்வாகம் விளக்கியது. சீசனின் போது பயிற்சியாளர் பல பத்திரிகையாளர் சந்திப்புகளை தவறவிட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரிய தமிழ் தலைவாஸ் நிர்வாகம், அடுத்த சீசனுக்கான வலிமையான திட்டமிடல் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் மீண்டும் வலுவாக திரும்புவோம் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்துள்ளது.